ஓ என்ன, இரண்டு பரிசுத்த ஆவிகளே கிடையாது. அந்த காலை சிமியோனை கிறிஸ்துவண்டைக்கு வழிநடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றிரவு உங்களை இங்கே வழிநடத்தியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கின்றபடியால் அவர் சிமியோனுக்கு செய்தது போன்று அதே விதமாக உங்களுக்கும் செய்ய அவர் கடமைப்பட்டுள்ளார். ஏனென்றால் அவர் தேவனாயும் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டியவராயும் இருக்கிறார். என்னால் சிமியோனை காண முடிகிறது. அவன் கிறிஸ்துவை காண்பதற்கு வாஞ்சித்தான். தேவனுடைய வார்த்தை அவனிடத்தில் கூறியிருந்ததையே அவன் விசுவாசித்தான். குறை கூறுபவர்கள் என்ன கூறினர் என்று கவலைப்படவில்லை. கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற ஏக்கம் அவனுடைய இதயத்தில் இருந்தது. தாவீது ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று கூறினது போன்றே இங்குள்ள உங்களில் அநேகர் தெய்வீக சுகமளித்தலில் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தெய்வீக சுகமளித்தலை விசுவாசிக்கிறதன் காரணமே ஒரு தெய்வீக சுகமளித்தல் உண்டு என்பதை நிரூபிக்கிறது. நாங்கள் அமெரிக்காவிற்கு வந்தபோது சூரியனையும் சந்திரனையும் இயற்கையும் ஆராய்த்து வந்த அமெரிக்க இந்தியனை நாங்கள் கண்டோம். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சிருஷ்டிகர் இருந்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனுடைய இதயத்துக்குள் இருந்த ஏதோ ஒன்று அதை ஆராதிக்கும்படி செய்தது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மோட்டார் வண்டியை, உங்களுடைய உத்தியோகத்தை, உங்களுடைய வீட்டை, ஏதோ ஒன்றை ஆராதிக்கலாம். எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அதை எடுத்து போட்டு இயேசு கிறிஸ்துவை முதலிடத்தில் வைக்கும்படி செய்யுங்கள். அவரே எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்கட்டும். ஆகையால் தான் தாவீது உமது மதங்களின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது என்று கூறினது போன்றே ஆழமிக்க பசியாயிருக்கும். இப்பொழுது ஆழமானது ஆழத்தை கூப்பிடுகிறது. உதாரணமாக, இங்கு ஒரு ஆழமானது இருந்து கூப்பிட்டுக் கொண்டே இருக்குமானால் அந்த அழைப்பிற்கு பதிலளிக்க அங்கே ஒரு ஆழம் இருக்கத்தான் வேண்டும். இதை போன்றே நான் என்னை பற்றி தெளிவாக கூற விரும்புகிறேன். நான் இயற்கையை நேசிப்பவன். காடுகளுக்கு சென்று நான் சூரிய அஸ்தமனத்தை கவனிப்பேன். நான் விலங்குகளின் காட்டுத்தனமான அச்ச குக்குரலை கேட்டிருக்கிறேன். என்னுடைய தாயார் பாதி சிகப்பிந்தியர். நான் இயற்கையை நேசிப்பது என்னுடைய ரத்தத்திலே இருக்கிறது. நான் காட்டிலிருந்து அந்த கூக்குரலை கேட்கும் போது ஏதோ ஒன்றின் ஆத்மாவை அனல் முட்ட செய்கிறது. அண்மையில் நான் காலடோராவில் உள்ள ஒரு மலையின் மேல் நின்று கொண்டு ஒரு வயதான தாய்க்கழுகு தன்னுடைய சிறிய குஞ்சுகளை கூட்டிலிருந்து கொண்டு வந்து அவைகளை பசுமையான புல்தரையில் வைத்ததை கவனித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் அது மிகவும் உயரமான கண்மலையின் உச்சிக்கு பறந்து சென்றது. அங்கு அமர்ந்து கவனிக்க துவங்கினது. நான் அதனை என்னுடைய இருகன் தூரதரிசி கண்ணாடியின் மூலமாக கவனித்தேன். நான் அப்படியே கவனித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய குதிரை